ஷபீர், கூட்டணி கட்சிகளோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஒரு கூட்டணின்னு அமையிறப்ப கூட்டணி கட்சிகளோட வின்னபிலிட்டி எப்படி இருக்கு, கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு, யாருக்கு கம்ஃபர்ட்டா இருக்காங்க, அதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கம். நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அணிகள் இணைந்தாலும் மனங்கள் இணையவில்லை அப்படின்றது கிட்டத்தட்ட அது தெரியுது. ஓஹோ, ரொம்ப கிளியரா இருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் இப்போதான் பிரச்சாரத்தை துவங்கி இருக்காங்க. எல்லா கட்சி தலைவர்களும் பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க. ஆல்ரெடி போலிங்க்கு போன ஒரு யூனியன் டெரிட்டரியில் எவ்வளவு சிக்கல்கள், எவ்வளவு குழப்பங்கள் இருந்துச்சு. காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியும் முதலமைச்சரும் சேர்ந்து ஒரே மேடையில் பிரச்சாரம் பண்ணல. அது பண்ணல, கேட்டால் நேரம் வந்து 2 பேருக்கும் செட் ஆகல அப்படின்றாங்க. நேரம் செட் ஆகலைன்னா பிரச்சாரமே தனித்தனியாக பண்ணுவாங்களா என்ன? ஒரு அணி அப்படின்னும் போதே அந்த அணி ஒரு கொள்கை அணி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது நாங்கள் ஒன்றா இருக்கோம் அப்படின்றத காமிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ராகுல் ஸ்டாலின் அந்த ஜெல் அவங்களுக்குள்ள இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, உங்களுக்கு அது ஏன் இல்லை அப்படின்ற கேள்வி வருது இல்லை? நீங்கள் தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்ததுக்கு பிறகு கூட்டணி வந்துட்டாங்க, சீட்ஸ் வாங்கிட்டாங்க, பிரச்சாரத்துக்கு போகிறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு பப்ளிக் பர்செப்ஷனை கிரியேட் பண்ணும்போது ஒரு 30 தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு யூனியன் டெரிட்டரியில் 2 பேரும் ஒன்றா வந்து ஒரே மேடையில் பிரச்சாரம் ஏன் செய்யவில்லை அப்படின்ற அந்த கேள்வி இருக்குல்ல, அதுவே ஒரு பெரிய மெசேஜை கன்வே பண்ணுதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது. அணிகள் இணைஞ்சிருக்காங்க, அணிகள் இணையல. அணிகள் இணைந்தாலும் மனங்கள் இணையவில்லை அப்படின்றது அங்கிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி. திமுக காங்கிரஸ்னு பாக்குறப்ப இது யாருக்கு டிஸ்அட்வான்டேஜா போகுன்றீங்க? காங்கிரஸுக்கு பெரிய பாதிப்பு வரும் இல்ல, நான் முடிச்சிடுறேன். இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு மனக்கசப்போடு தான் அவங்க வந்து தேர்தல் களத்துக்கு போயிருக்காங்க. பல இடங்கள்ல காங்கிரஸுக்கு திமுக ஆட்கள் வந்து விருப்பம் இல்லாமல் தான் போறாங்க, தலைமை சொல்லிருச்சுன்னு போறாங்க. பல இடங்கள்ல வந்து திமுக ஆட்கள் வேட்பாளர்களுக்கு காங்கிரஸ் போறதே இல்லை. ஒரு சில தலைவர்கள் போய் ஆகணுன்ற கட்டாயத்தில் போறாங்க, தொண்டர்களோ மற்றவர்களோ. சாமி சிரிக்கிறார், எப்ப போனாங்கன்ற மாதிரி இருந்தா தானே போவாங்க. இல்ல, பல இடங்கள்ல அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்கும். நீங்க 2001 இருக்கும்போது ஒரு எழுச்சி இருந்துச்சு, ஒரு பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சு, ஒரு வில்லிங்னஸ் இருந்துச்சு. இப்போ அது குறைஞ்சிருக்கு. நீங்க சொன்ன அந்த அரித்மெட்டிக், கெமிஸ்ட்ரி ரெண்டும் ஒர்க் அவுட் ஆகணும். அப்போ இங்க அரித்மெட்டிக் அப்படின்றது வந்து அவங்க உருவாக்கிட்டாங்க. ஆனா அதுல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கா அப்படின்னா அதுல வந்து பல பேருக்கு வந்து பல பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கு. இப்ப மேஜரா சொல்றது தலைவர்கள் போய் ஆக வேண்டிய கட்டாயம். அப்ப கெமிஸ்ட்ரின்ற அடிப்படையில் திமுக காங்கிரஸ் ஒட்டல, கெமிஸ்ட்ரி இல்லன்னு சொல்லுங்க. திமுக காங்கிரஸ் ஒட்டல, தேமுதிக விசிக ஒட்டல, அப்புறம் இடதுசாரிகள்ல வந்து உங்களுக்கு எப்படி தேமுதிக விசிக ஒட்டலன்னு சொல்றீங்க? என்ன அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அதுதான், நீங்க ஒரு வேட்பாளரை திருமா அவர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு, எல்லாரும் ஏஞ்சி நிக்கிறாங்க. தேமுதிக உடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஏஞ்சி நிக்கல அப்படின்றது ஒரு பாயிண்டா பாக்குறாங்க இல்லையா சமூக வலைதளங்கள். அது ஒரு பேச்சு பொருளா வருது இல்லையா? இது எல்லாமே வந்து நீங்க முன்னாடி 90களில் இதெல்லாம் நடந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து தெரியாது, கடந்து போயிடுவாங்க. யாராச்சும் அதை பதிவு பண்ணாதான் உண்டு. இன்னைக்கு லைவ்லயே பாக்குறாங்க, பார்க்கும்போது அதை பதிவு பண்றாங்க அப்படின்னும் போது அது எல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு அது ஏதோ ஒண்ணு சரியில்லையோ அப்படின்ற ஒரு தோற்றத்தை பழைய தன்மையில இல்ல. இன்னொன்னு, தேமுதிக உள்ள வந்ததுனாலதான் உங்களுக்கு வந்து இடதுசாரிகளுக்கு வந்து சீட்டு குறைக்கப்பட்டுச்சு. விசிகேக்கு வந்து 6 சீட்ல இருந்து 8 சீட் கொடுத்தாங்க. பட் அதே சமயத்தில் அவங்க கேட்ட தொகுதிகள் அப்படின்றது அவர்கள் சொன்னாங்க. இந்த மாதிரி மனத்தாங்கள்லாம் இப்போ பொதுவாக இருக்கும், நீங்க பார்க்காத கூட்டணி இல்லை. அதுக்கப்புறம் எல்லாருமே களத்துக்கு போயாச்சு, பிரச்சாரத்துக்கு போயாச்சு, எல்லாரும் கேட்ட ஓரளவுக்கு எல்லாம் இருந்து கிரவுண்டில் நல்லா தான் இருக்குன்னு செஞ்சு சொல்றாங்க. இல்ல, நீங்க களத்துக்கு போயே ஆகணும். வேற வழி. திருமா அவர்கள் களத்துக்கு போக மாட்டேன்னு சொல்ல முடியாது, இடதுசாரிகள் களத்துக்கு போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் தலைவர்கள் போவாங்க, அவங்க தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுவாங்க, அதெல்லாம் செய்வார்கள் அவர்கள். ஆனால் அது ஒரு கொஹோஷனா இருக்கா, அது வந்து ஒரு ஒருங்கிணைப்போட நடக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல வந்து சில கேள்விகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா இப்ப திமுகவை தனியா நம்ம பேசிக்கலாம். இப்ப கூட்டணி கட்சிகளுக்குள் அப்படின்னா அது யாருக்கு பெருசா? நீங்க திமுகல இருக்கிறது 2 விதமான பிரச்சனைகள் இருக்கு. ஒண்ணு என்ன பாத்தீங்கன்னா, திமுகக்குள்ளேயே வந்து கேண்டிடேட் அறிவிச்சதுல, வேட்பாளர்களை போட்டதுல கட்சிக்காரங்களுக்கே பல பிரச்சனை அப்படின்றது இருக்கிறது. உங்களுக்கு முதல் 3 நாள் அவங்க வந்து களத்துக்கே போல. அது வந்து முதலமைச்சருக்கு ரிப்போர்ட்டா போய் முதலமைச்சர் வந்து கூப்பிட்டு ஆன்லைன்ல எல்லா நிர்வாகிகள்ட்டையும் பேசினாரு.
உங்களுக்கு 16,000 பேர் 15,000 பேர் வந்து வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்கும் சீட்டு கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம், ஆனால் கொடுக்க முடியாத சூழல். ஆனால் உங்களுடைய முகங்களை எல்லாம் பார்த்து விட வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நான் 5 நாள் உட்கார்ந்து உங்களெல்லாம் பார்த்தேன். நிச்சயமாக உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகிறது, வாரியங்கள் வரப்போகிறது, அதுக்கப்புறம் வந்து கோஆபரேட்டிவ் எலெக்ஷன், இது எல்லாத்தையும் அடுத்தது நம்ம ஆட்சிக்கு வந்தால் அதை பண்ணிடுவோம், நீங்கள் களத்துக்கு போய் வேலை பாருங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோளை விடுத்ததுக்கு பிறகுதான் திமுகவினரே போனாங்க. பல இடங்கள்ல நம்ம வந்து அதை கேள்விப்படுறோம். பல இடங்கள்ல வந்து உங்களுக்கு அந்த பழைய காங்கிரஸ் திமுகக்குள்ள இருந்த அந்த இணக்கம். உங்களுக்கு இன்னொன்னு தகவல் சொல்றேன் நான். பல தொகுதிகளில் உங்களுக்கு வந்து இந்த சங்கங்கள்ல இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் பிரச்சாரத்துக்கு போவாங்க. ஓகே, இந்த முறை வந்து அந்த சங்கங்கள்ல இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து பிரச்சாரத்துக்கு போல. குறிப்பா சிஐடியு, ஓகே, உங்க கட்சி வந்து ஒரு முடிவை எடுத்திருந்தாலும் சிஐடியு வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க போறதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த சாம்சங் போராட்டம் அந்த பிரச்சனை இல்ல, பெரிய அளவுக்கு வந்து ஒரு கொந்தளிப்பு அப்படின்றது இது எல்லாமே வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அங்கங்க இருக்கு. பிரச்சனை இருக்குன்றது கட்டாயம் வந்து எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்ன்றதுதான். ஆனா இத வந்து இது இருக்குங்க அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்றது கிடையாது. கெமிஸ்ட்ரின்றதுதான் இப்ப ஷபீர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு கூட்டணியினுடைய வெற்றிக்கு கெமிஸ்ட்ரி எங்க ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, ரவீந்திரன் துரைசாமி சார் அடிக்கடி சொல்ற மாதிரி கேட்டலிஸ்ட் வினையூக்கியா இருக்கிறப்ப அர்த்மெட்டிக்கா கூட்டினீங்கன்னா 7 வரும், கெமிஸ்ட்ரி வந்ததுன்னா அது 17 மாறும்ல. கெமிஸ்ட்ரி இல்ல கூட்டணி கட்சிகளுக்கு நெருக்கடின்றது ரொம்ப பிராக்டிக்கலா யதார்த்தமா சொன்னேன். நான் வெறும் ஒப்பிட்டுக்காக சொல்லதான் நினைக்க வேண்டாம். தேசிய லெவலில் எடுத்துக்கங்க, தமிழ்நாட்டில் எடுத்துக்கங்க, எல்லா கட்சிக்குள்ளும் இந்த சிக்கல்கள் இருக்கும். ஏன்னா மொத்தமே 224 தொகுதி இல்லையா, ஒவ்வொரு கட்சியிலும் பல்லாயிரக்கணக்கான பேர் வருவாங்க. பட் கடந்த முறை கம்பேர் பண்றப்ப இல்ல அது ஒரு பார்வை, அது எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு நம்ம இங்க பேசுவோம், நடந்திருக்கா இல்லையா. நான் இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, 234 கேண்டிடேட்டில் 100க்கும் மேற்பட்ட கேண்டிடேட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த கட்சிக்குள்ளே வந்தவங்க, முந்தா நாள் வந்தவங்கலாம் எங்கே வந்திருக்கிறாங்க, தாவேக்கால வந்திருக்கிறாங்க. அங்கே எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துச்சு, எத்தனை பேர் கட்சி விட்டு வெளியில் இறங்கினாங்க, எவ்வளோ நடந்துச்சு. ஒரு புது இயக்கம். ஓகே, அவங்களால அக்கமடேட் பண்ண முடியும். ஆனால் அவங்க கூட கூட்டணியில் யாருமே இல்லை, முழுக்க அவங்க மட்டும் தனித்து நிற்கிறாங்க. 234 பேரையும் தங்களுக்கானவர்களாக கூட அவர்களால் நினைச்ச முடியும், இறக்க முடியும். ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி விஜய் போய் பார்த்தவங்க, 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தவங்க, மற்ற கட்சியை விட்டுருங்க, நீங்கள் மாற்று தானே. அப்போ அங்கேயே என்ன இருக்கு, அங்கேயும் ஜெல் ஆகலைங்கிற சிக்கல் இல்ல. இப்ப நான் ஒண்ணுதான், இப்ப மத்த கட்சிகள்லாம் இருக்கு, இது இயல்பு. அதுல ஷபீர் சொன்ன பாயிண்ட்ன்றது இப்ப 19, 21, 24 ஒரு எழுச்சி அந்த கெமிஸ்ட்ரி இருந்ததுல, அது இல்ல. மனங்கள் இணையாதது எலெக்ஷன் ரிசல்ட்ல ஏதாவது அப்படி, அதுக்கு தான் சொல்றேன். இப்போ இது உடைச்சு பேசுவோம். காட்டுமன்னார் கோயில் போன வாட்டி யார் போட்டிட்டா? சிந்தனை இந்த வாட்டி காட்டுமன்னார் கோயில் யார் கொடுத்திருக்காங்க? யார் போட்டிட்டு வெற்றி பெற்றாங்க? இப்ப சிந்தனை செல்வன் பிசிகாக்கு தான் கொடுத்திருக்காங்க. நீங்க அதே மாதிரி மற்ற தொகுதியில் எடுங்க. நீங்க இப்ப அரக்கோணம் போன வாட்டி யார் போட்டிட்டா? பிசிகா தான் போட்டிடுச்சு, பட் வெற்றி பெறல. ரைட்டா? திருப்பூரூர் எஸ் பாலாஜி அவங்க எம்எல்ஏ தான். அப்போ நான் என்ன சொல்றேன் சார், அவங்க போட்டிட்டு வெற்றி பெற்ற தொகுதிகள் தான் திருப்பி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கெமிஸ்ட்ரி இருக்குன்றது தான். கெமிஸ்ட்ரி இல்லைன்னா நீங்க, நான் என்ன சொல்றேன், எனக்கு ஒண்ணு, திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையாக சொல்றார். இப்போ ஷபீர் சொன்ன மாதிரி தேமுதிக விசிக அதுக்குள்ள உரசல் இருக்கா, காங்கிரஸ் திமுக உரசல் இருக்கா, தேமுதிக வந்ததுனால இடது இப்படி எல்லாம் ஏதாவது கொலாப்ஸ் ஆயிருக்கா? நம்ம வந்து இன்டர்போல வச்சுலாம் ஆய்வு செய்யலாம். எப்படி தெரியுமா, லேசா அவர் திரும்பிட்டார் அந்த பக்கம் முகத்தை, இவங்களை பார்க்கும்போது நல்லா சிரிச்சாரு, அவங்கள பார்க்கும்போது கொஞ்சமா தான் சிரிச்சாரு. அவங்க ஏதோ ஞாபகத்துல கூட உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. யாரு? சகோதரி பிரேமலதா. அவங்க பாருங்க திருமாவளவன் சொல்லும் போது மட்டும் எந்திக்கல, அவங்க சொல்லும்போது மட்டும் தான் எந்திச்சாங்க. அவர் சொல்லும்போது திரும்பிட்டாங்க, இவங்க சொல்லும்போது மட்டும் தான் இந்த பக்கம். சுருக்கமா சொல்லிருங்க சார், நம்ம விருப்பத்தை எல்லாம் என்ன செய்ய கூடாது, நரேட்டிவா செட் பண்ணி பேசக்கூடாது. சுருக்கமா ஷபீர் சொன்னீங்கன்னா நான் ரவீந்திரன் துரைசாமி. விருப்பம்லாம் கிடையாது. நான் சாரி உங்களை சொல்ல, சாரி ஐ டோன்ட் மீன், சாரி ஷபீர், நான் உங்களை சொல்ல, நான் ஆப்போசிட் பார்ட்டிஸ் சொல்றேன். சாரி சார். பட் பொதுவா நான் என்ன கேக்குறேன், இப்போ புதுச்சேரி ஒரு முக்கியமான மாநிலம் அப்படின்னு வச்சுங்களேன். புதுச்சேரியில ஏன் முதலமைச்சரும் ராகுல் காந்தியும் ஒரே மேடையில வந்து பிரச்சாரம் செய்யவில்லை? ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. ஒரு எதிர்பார்ப்பு அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இருக்கும் இல்லையா. 2 பேரும் வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்கன்னு ஒரு எழுச்சி இருக்கும் இல்லையா. சென்னைக்கு வந்து அப்ப சென்னைக்கு வந்து பிரச்சாரம் இருக்கிறதா இல்லையா, ராகுல் காந்தி வராரா இல்லையா? இன்னைக்கு கூட வந்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் பல பேர் வந்து தேர்தல் காலத்துல போயிருக்காங்க. இருக்கின்றது ஒரு வார்த்தை போயிட்டு வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள மோடியும் நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சுட்டாங்க, ஒரே மேடையில வந்துட்டாங்க. பாண்டிச்சேரியில வந்தாங்களா? புதுச்சேரியில வரல.
தமிழ்நாட்டுல வந்து அதன் பிறகு இப்ப புதுச்சேரியில வரல. அப்ப அதுக்கிடையில அந்த கூட்டணியில ஏதோ மனஸ்தாபம் இருக்கு பாத்தீங்களா? புரியுதா உங்களுக்கு? இல்ல இப்ப தமிழ்நாட்டுல 2 பேர் பேசுவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையா இருக்கு. இல்ல, இப்ப ராகுல் தமிழ்நாட்டுல ஏற்கனவே வந்துட்டாங்க. சரி, இவங்களுக்கு தான் மனஸ்தாபம் வச்சுக்கிட்டு விட்டுருங்க. இப்ப அவங்க வந்தவங்க ஏன் புதுச்சேரியில வரல? இப்படிலாம் பேசினா நான் என்ன பண்றது? தமிழ்நாட்டுல 3 கூட்டம் போட்டாங்க. ரைட், புதுச்சேரியில ஏன் போடல? தமிழ்நாட்டுல 3 முறை புதுச்சேரியில ஏன் போடல? புதுச்சேரியில ஏன் போடல? இங்கேயும் போடல அங்கேயும் போடலன்னா அது கணக்கு என்ன அப்படிங்கற கேள்வி வருது இல்லையா? அவங்களுக்கு டைமிங் இருக்குல்ல. அப்புறம் இந்த ஒரு வார்த்தை அண்ணா சாரி சுருக்கம். ஸ்டாலினை பொறுத்தளவு தெளிவா இருக்கிறாருங்க. திமுகவிற்கு தேவை ராகுல் காந்தி இங்க வரவே வேண்டாம். எங்களுக்கு மோடி அமித்ஷாவும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வரணும். எங்களுக்கு அவங்க தான் வரணும் எங்க பிரச்சாரத்துக்கு பலம் சேர்க்க. ராகுல் காந்தி வர்றதை விட எங்களுக்கு மோடி அமித்ஷாவும் தாங்க வரணும். அப்பதான் திமுக வெற்றி பெறும். பேசலாம்.